பொருள், இயல்பு மற்றும் நோக்கம் பற்றி அலகு 1 காணலாம். கட்டமைப்பு. குறிக்கோள், அறிமுகம், நிலையான வளர்ச்சியின் பொருள், நிலையான வளர்ச்சியின் தன்மை, நிலையான வளர்ச்சியின் நோக்கம், நிலையான வளர்ச்சியின் முக்கிய கோட்பாடுகள் மற்றும் அம்சங்கள், முடிவு, சொற்களஞ்சியங்களை பற்றி அலகு 1 காணலாம். நோக்கங்கள். இந்த அலகு படித்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டியவை: நிலையான வளர்ச்சியின் பொருள் மற்றும் தன்மை பற்றி விவாதிக்கவும், நிலையான வளர்ச்சியின் நோக்கத்தை விவரிக்கவும், நிலையான வளர்ச்சியின் கொள்கைகள் மற்றும் அம்சங்களை விவாதிக்கவும் முடியும். அறிமுகம். வளர்ச்சி பற்றிய உரையாடலில் நிலையான வளர்ச்சி ஒரு முக்கிய பங்கையும் இடத்தையும் கொண்டுள்ளது. வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளின் நிபுணர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் தேசிய தலைவர்களிடையே விவாதங்கள் மற்றும் விவாதங்களின் மையமாகும் நிலையான வளர்ச்சி என்பது. ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் அதன் ஏஜென்சிகள், பல சர்வதேச நிறுவனங்கள், கமிஷன்கள் மற்றும் உலக தலைவர்கள் நிலையான வளர்ச்சியின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கின்றனர். தற்போதைய தேவைகளை பூர்த்தி செய்ய பூமியின் வளங்களை சீரழிப்பது குறுகிய பார்வை மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது என்று அவர்கள் தீர்க்கமான பார்வையில் உள்ளனர். இப்போது உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, வரவிருக்கும் தலைமுறைக்கும் அந்த வளங்களை அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்துக்கும் தேவை. அதிகப்படியான பயிர்ச்செய்கை, காடுகளை அழித்தல், சதுப்பு நிலங்களை நிரப்புதல் இவை அனைத்தும் மக்கள் தொகை பெருக்கத்தால் தூண்டிவிடப்பட்டுள்ளன. அவர்கள் தொடர்ந்து உற்பத்தி செய்ய முடியாது. ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு அப்பால் நிகழ்காலத்தில் அதிகமாக பிரித்தெடுப்பது எதிர்காலத்திற்கு குறைவாகவே இருக்கும். கவனிக்கப்பட வேண்டிய அடிப்படை கேள்விகள்: இன்று எடுக்கப்படும் பொருளாதார முடிவுகளால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டின் விளைவாக வருங்கால சந்ததியினர் மோசமான நிலையினை அடைவார்கள். மேலும் இயற்கை வளங்கள் மீதான அழுத்தம் அதிகரித்து வருவதால் செயல்பாட்டின் அளவில் அதிகரிப்பு நிலையானதாக இருக்குமா அப்படின்ற கேள்வி எழுந்துள்ளது. நிலையான வளர்ச்சியின் நிலையான கருத்து. நிலையான வளர்ச்சி என்பது நமது குழந்தைகளும் எதிர்கால சந்ததியினரும் இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு பூமியை பெறுவதை உறுதி செய்வதாகும். இது ஒருவேளை நாம் விரும்பும் உன்னதமான மற்றும் உயர்ந்த அபிலாஷைகளில் ஒன்றாகும். இதன் மூலம் நாம் நம்மை உயர்ந்த மனிதர்களாக அமைத்துக் கொள்ள முடியும். உலகம் முழுவதும் நிகழ்ந்து வரும் மாற்றங்களை பார்க்கும் பொழுது எந்த மாதிரியான உலகத்தை நம் வருங்கால சந்ததியினருக்கு கொடுப்போம் என்று பரவலாக உணரப்படுகிறது. இன்று எடுக்கப்படும் அரசியல் மற்றும் பொருளாதார முடிவுகளின் விளைவாக ஏற்படும் சுற்றுச்சூழல் சீரழிவின் விளைவாக நம் குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகள் சிறந்தவர்களாக இருக்க முடியாது. இன்று பொருளாதார வளர்ச்சியின் பலன்களை அறுவடை செய்பவர்கள் இயற்கை வளங்களை அளவுக்கு அதிகமாக சேதப்படுத்தியும் அழித்தும் பூமியின் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவதன் மூலமும் எதிர்கால சந்ததியினரை மோசமாக்குகின்றார்கள் என்பது மிகவும் கவலைக்குரிய விஷயம். ஜூன் 1992 பிரேசிலில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டுக்கான ஐக்கிய நாடுகளின் மாநாட்டின் நிலையான வளர்ச்சி ஒரு முக்கிய மையமாக இருந்தது. தொடர்ந்து அதிகரித்து வரும் மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் தனிநபர் நுகர்வு அளவு அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு உலக அளவில் நிலையான வளர்ச்சியின் சாதனை உலக சமூகத்திற்கு மிகப்பெரிய சவால்களில் ஒன்றாக நிரூபிக்கப்பட வாய்ப்புள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டிற்கான உலக ஆணையம் கவனித்தபடி காலநிலை மாற்றம், ஓசோன் சிதைவு மற்றும் உயிரினங்களின் இழப்பு போன்ற உலகளாவிய சிரமங்களின் கூடுதல் அழுத்தங்களுக்கு மத்தியில் நிலையான வளர்ச்சியை அடைவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. வளர்ந்த மற்றும் தொழில்மயமான மேற்கு நாடுகளை விட கிரீன்ஹவுஸ் வாயுக்களின் தொடர்ச்சியான உருவாக்கம், குளோரோஃப்ளோரோ கார்பன்களின் மூலம் ஓசோன் படலத்தின் சிதைவு மற்றும் வாழ்விட சீரழிவு மூலம் உயிரினங்களின் தொடர்ச்சியான அழிவு வளரும் நாடுகளை பாதிக்கின்றது. வளர்ந்து வரும் உலகளாவிய மக்கள் தொகை அதிகரிப்பை போலவே ஆற்றலின் தொடர்ச்சியான அதிகப்படியான பயன்பாடு இந்த சிரமங்களுக்கு உணவளிக்கின்றது. இந்த பிரச்சனைகளை மிகவும் அழுத்தமாக இருப்பதால் சுற்றுச்சூழல் நெருக்கடியினால் தாயகத்தை உண்மையில் இழந்த மக்களை விவரிக்க சுற்றுச்சூழல் அகதிகள் என்ற சொற்கள் உருவாக்கப்பட்டன. சுற்றுச்சூழல் சீர்கேட்டிலிருந்து சமூக இடர்பெயர்வுகள் 21ஆம் நூற்றாண்டின் முதல் காலாண்டில் 60 மில்லியன் ஒற்றைப்படை சுற்றுச்சூழல் அகதிகள் வரையிலான மதிப்பீடுகளுடன் மிகவும் ஆபத்தான முன்னேற்றங்களில் ஒன்றாக இருக்கலாம் என்று
நிலைமையை மிகவும் அவநம்பிக்கையான பார்வையாளர்கள் எச்சரிக்கின்றனர். நிலையான வளர்ச்சியின் ஆதரவாளர்கள் ஒட்டுமொத்த நிலத்தன்மையை மேம்படுத்துவதற்கான சூழலை வழங்குகிறது என்று வாதிடுகின்றனர். அங்கு அதிநவீன பசுமை வளர்ச்சி அடைய முடியும். உள்ளடக்கிய பசுமை வளர்ச்சி என்பது நிலையான வளர்ச்சிக்கான பாதையாகும். வளரும் நாடுகளை செழுமை நிலைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான விரைவான வளர்ச்சியை சமரசம் செய்வதற்கான ஒரே வழி அவர்கள் விரும்பும் 1 பில்லியனுக்கும் அதிகமான ஒற்றைப்படை மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும், இன்னும் வறுமையில் வாடும் 1 பில்லியனுக்கும் அதிகமான மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும், உலகளாவிய சூழலின் கட்டாய தேவையை நிறைவேற்றுவதற்கும் இதுவே ஒரே வழி. நிலையான வளர்ச்சி என்பதன் பொருள் 1970களின் முற்பகுதியில் பிரெட்லாண்ட் அறிக்கையின் நிலையான வளர்ச்சியின் வரையறைக்கு முன்பே 1970களில் முற்பகுதியில் சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டிற்கான சர்வதேச நிறுவனத்தின் நிறுவனர் பார்பரா வாட், லேடி ஜான்சன் என்று அறியப்படுகிறவர் மூலம் நிலையான வளர்ச்சி என்ற சொல் உருவாக்கப்பட்டது. அவர்களுக்கான நிலையான வளர்ச்சி பெரும்பாலும் மக்கள் அவர்களின் பொருளாதார மற்றும் சமூக நல்வாழ்வு மற்றும் சமத்துவத்திற்கான அபிலாஷைகளை பற்றியது. சுற்றுச்சூழல் சமூக ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதார மற்றும் சமூக ஸ்திரத்தன்மையை அச்சுறுத்தக்கூடிய சூழலில் உள்ளது. இருப்பினும் நிலையான வளர்ச்சியின் கருத்தின் மரபு புரூண்ட்லாண்ட் அறிக்கை அல்லது சுற்றுச்சூழலுக்கான உலக ஆணையத்தின் அறிக்கைக்கு காரணம். மற்றும் மேம்பாடு என்பது நமது பொதுவான எதிர்காலம். இது எதிர்காலத்தின் திறனை சமரசம் செய்யாமல் நிகழ்காலத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வளர்ச்சி என வரையறுக்கிறது. எனவே தலைமுறைகள் தங்கள் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்ய இது மனித தலைமுறைகளுக்கும் அவர்களுக்கு இடையேயான சமத்துவத்தின் நிர்பந்தனைகளை பூர்த்தி செய்ய முயல்கிறது. இவ்வாறு நிலையான வளர்ச்சி என்பது தற்போதைய மற்றும் எதிர்கால சந்ததியினரின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வளர்ச்சியாகும். சுற்றுச்சூழல் சிதைவின் உலகளாவிய மற்றும் உள்ளூர் விளைவுகளை கருத்தில் கொண்டு வளர்ச்சி திட்டமிடல் மற்றும் வள மேலாண்மை ஆகியவற்றில் நிலையான வளர்ச்சி ஒரு முக்கியமான வார்த்தையாக மாறியதில் ஆச்சரியமில்லை. இருப்பினும் இதற்கான கருத்துக்கள் இன்னும் தெளிவற்றது. பிரெட்லாண்ட் அறிக்கையின்படி நிலையான வளர்ச்சியின் யோசனை சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு அப்பாற்பட்டது. ஏனெனில் வளங்களை சுரண்டுதல், முதலீடுகளின் திசை, தொழில்நுட்ப வளர்ச்சியின் நோக்குநிலை மற்றும் நிறுவன மாற்றங்கள் ஆகியவை எதிர்காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றப்படும். இது நல்லிணக்கத்தின் நிலையான நிலை அல்ல, மாறாக ஒரு சீரான மற்றும் தகவமைப்பு செயல்முறை. பொருளாதார வளர்ச்சிக்கு இடையேயான சமநிலை, நலன் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கு சாதகமான பங்களிப்பை வழங்கும். பொருளாதாரத்தில் உள்ள அனைத்து அளவு மற்றும் தரமான சுற்றுச்சூழல் மாற்றங்கள் சுற்றுச்சூழல் அமைப்பின் தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் இரண்டிற்கும் உயிர் வாழ ஒரு குறிப்பிட்ட குறைந்தபட்ச வரம்பு மதிப்பு தேவை. சாராம்சத்தில் நிலையான வளர்ச்சி என்பது வளங்களின் சுரண்டல், முதலீடுகளின் திசை, தொழில்நுட்ப வளர்ச்சியின் நோக்குநிலை மற்றும் நிறுவன மாற்றம் ஆகியவை மாற்றத்தின் ஒரு செயல்முறையாகும். எதிர்கால தலைமுறையினரின் தேவைகளை சமரசம் செய்யாமல் தற்போதைய தலைமுறைகளின் தேவைகளை பூர்த்தி செய்தல் என்ற வார்த்தையின் புரூண்ட்லாண்ட் கமிஷன் வரையறை 1992 உலக வளர்ச்சி அறிக்கையால் வலுவாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த பாடத்தின் அடுத்த பிரிவுகள் இந்த வரையறையின் அம்சங்களை பற்றி விரிவாக பேசும். நிலையான வளர்ச்சியின் கருத்து பொருளாதார மேம்பாடு ஒரு தேவை, ஆனால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஒரு ஆடம்பரம் என்ற பாரம்பரிய கருத்தை நிராகரிக்கிறது. சுற்றுச்சூழல் வளங்கள் சிறியவை, ஏழை நாடுகளுக்கு முக்கியத்துவம். பொருளாதாரத்தின் வளர்ச்சியின் செயல்பாட்டில் அவை குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கின்றன. தாஸ்குப்தா மற்றும் மாலே 1990 இதை கவனித்துள்ளனர். அத்தகைய வளங்கள் ஆடம்பர பொருட்களாகவும் மேலும் வருமானம் அதிகமாக இருக்கும் பொழுது மட்டுமே அவை பொது விழிப்புணர்வுகளில் பெரிதாக இருக்கும். சுற்றுச்சூழல் வளங்கள் ஒரு பணக்கார நாட்டிற்கு மட்டுமே அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு திசை திருப்பல் மட்டுமே. பொருளாதார வல்லுநர்கள் ஏழை நாடுகளில் உள்ள
ஏழைகளின் உண்மையான தேவைகளுக்கு உணர்திறன் இல்லை. எவ்வாறாயினும் கடந்த சதாப்தத்தில் ஒரு பகுதி சுற்றுச்சூழல் பகுப்பாய்விலிருந்து சுற்றுச்சூழல் சிதைவின் உலகளாவிய விளைவுகளில் கவனம் செலுத்துவதற்கான மாற்றம் ஏற்பட்டுள்ளது. வெள்ளம், அமிலமழை, மண்ணரிப்பு, பாலைவனமாக்கல், அழிவு போன்ற ஆபத்தான நிகழ்வுகளில் பிரதிபலிக்கிறது. ஓசோன் படலம், கடல் மாசுபாடு மற்றும் வளங்களை பிரித்தெடுத்தல். இவ்வாறு வள பாதுகாப்பு மற்றும் மாசு கட்டுப்பாடு ஒரு காலத்தில் ஆடம்பரமாக கருதப்பட்டது. இப்போது வாழ்க்கை ஆதரவு இயற்கை அமைப்புகளை பாதுகாக்க மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த இன்றியமையாததாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. கொள்கை வகுப்பாளர்கள் அதிகரிக்க தொடங்கியுள்ளனர். எதிர்கால சந்ததியினரும் சமூக பொருளாதார வளர்ச்சி நிலையானதாக இருக்க வேண்டும். அதாவது இந்த தலைமுறையின் தற்போதைய தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த சூழலில் தற்போதைய மற்றும் எதிர்கால சந்ததியினரின் நல்வாழ்வை எவ்வாறு மதிப்பிடுவது என்பது கேள்வி. நம் வருங்கால சந்ததியினர் நம்மை விட மோசமாக இருக்க மாட்டார்கள் என்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்க நாம் என்ன விட்டு செல்ல வேண்டும்? நம் குழந்தைகள் நமது தேய்ந்து போன விளைநிலங்களை மட்டும் வாரிசாக பெறுவதில்லை என்பதால் பிரச்சனை மிகவும் சிக்கலானாகிறது. அரிக்கப்பட்ட மலைச்சரிவுகள், மாசுபட்ட நீர், காற்று, வறண்ட புல்வெளிகள் மற்றும் ஓசோன் படலம் ஆகியவை கல்வி, திறன்கள் மற்றும் அறிவு, அத்துடன் உடல் மூலதனம் போன்ற வடிவங்களில் நமது உழைப்பின் பலனை அனுபவிக்கின்றன. இயற்கை வளங்களின் முதலீடுகள், மண் வளத்தை மேம்படுத்துதல் மற்றும் காடுகளை வளர்ப்பது போன்றவற்றின் மூலம் அவர்கள் பயனடைகிறார்கள். ஆஷிஷ் குவாதாரி 1993 தற்போது வரையறுத்துள்ளபடி நிலையான வளர்ச்சியானது தலைமுறைகளுக்கு இடையேயான மற்றும் இனங்களுக்கு இடையிலான சமத்துவமின்மையை பொதுவான அளவில் நிவர்த்தி செய்யவில்லை. எனவே பெரிய மனித இலக்குகளின் பார்வையில் இருந்து மகிழ்ச்சி, சமத்துவம், நீதி மற்றும் சமாதானம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நிலையான வளர்ச்சியின் இயல்பு. நாம் எதை விட்டு செல்கிறோம் அல்லது நம் குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகளுக்கு எதை அனுப்புகிறோம் என்பதை கருத்தில் கொண்டு முழு அளவிலான உடல் மற்றும் மனித மூலதனம் மற்றும் இயற்கை வளங்களை பற்றி சிந்திக்க வேண்டும். அது அவர்களின் நலனை தீர்மானிக்கும். நிலையான வளர்ச்சியின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதால் சிந்தனையில் அடிப்படை மாற்றம் அவசியமாக தேவைப்படும். முடிவெடுப்பதற்கும் பயன்படுத்தப்படும் தரவு, வள குறைப்பு மற்றும் மாசுபாட்டின் உண்மையான செலவுகளை பிரதிபலிக்க வேண்டும். ஏனெனில் அவை குறுகிய காலத்தை விட எதிர்கால சந்ததியினரை பாதிக்கின்றனர். சிரிகிரேஸ் வாட்ரூப் 1952 சுற்றுச்சூழலின் முக்கியமான மண்டலங்களை அதிகமாக சுரண்டுவதை தவிர்ப்பதன் மூலம் பாதுகாப்பிற்கான குறைந்தபட்ச தரங்களை பயன்படுத்துவதை வலியுறுத்துகிறது. பொருளாதாரம் அற்றதாக ஆக்கும் மனித செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் சுற்றுச்சூழல் சீரழிவை நிறுத்துவது மூலமும் நிலையான வளர்ச்சிக்கான யோசனை அவசியமாக தேவைப்படுகிறது. பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புக்கான நிலையான வரம்பு நிலைகளை கவனமாக பரிசீலித்தல் வேண்டும். பிரேசில் போன்ற பிராந்திய பொருளாதாரத்தின் விவசாய வளர்ச்சி உலகளாவிய சுற்றுச்சூழல் ஸ்திரத்தன்மைக்கு ஆபத்தானது மற்றும் தீங்கு விளைவிக்கக்கூடியது. ஒரு நாடு விரைவான மக்கள் தொகை வளர்ச்சி அல்லது வியத்தகு நகரமயமாக்கலை அனுபவிக்கும் போது மொத்த தேசிய தயாரிப்பு GNP முக்கிய வளர்ச்சி சிக்கலை மறைத்துவிடலாம். அதிகரித்து வரும் உலகளாவிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு நாடு அல்லது ஒரு பிராந்தியத்தில் இருந்து மூல வளங்களுக்கான உலக தேவை அதிகரிக்கும் போது அதே சிரமம் எழுகின்றது. மொத்தத்தில் வடக்கில் உள்ள உணவு கொள்கையின் வெளிப்புற அச்சுறுத்தல் மற்றும் தெற்கில் உள்ள மக்கள் தொகை அழுத்தத்தின் உள் அச்சுறுத்தல் ஆகிய இரண்டையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் வழிகளில் நிலத்தன்மை வரையறுக்க நாம் தயாராகும் வரை அது மாயையாகவே இருக்கும். நிலையான வளர்ச்சியின் வெற்றியின் சூழல் மற்றும் சமூக சவால்களை சந்திக்க வேண்டியதன் அவசியத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுபோல் இந்தியாவில் நில அழுத்தங்களில் வளர்ந்து வரும் பிரச்சனைகளை சமாளிக்க மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்தை சரிபார்த்து கட்டுப்படுத்துவது, சமச்சீரான கால்நடை வளர்ச்சியை உறுதி செய்வது மற்றும் நில
அந்நியப்படுத்துவதை கட்டுப்படுத்துவது அவசியம். மறுபுறம் உலக ஆணையம் இவ்வாறு கூறும்பொழுது, நிலையான வளர்ச்சிக்கு பாதகமானவை தேவையான காற்று, நீர் மற்றும் பிற இயற்கை கூறுகளின் தரத்தின் மீதான தாக்கங்கள் குறைக்கப்படுகின்றன என்று கூறுகிறது. சுற்றுச்சூழல் நிர்வாகிகளின் நோக்கம். உயிர்கோளத்தின் உயிர்கோளத்தில் செயல்பாடாவது சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் தொடர்புடைய சுற்றுச்சூழல் செயல்முறைகளை பராமரித்தல் அவசியமாகும். அனைத்து வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களின் இயற்கை வாழ்விடங்களில் பாதுகாப்பு, உயிர் வாழ்வை உறுதி செய்வது, ஊக்குவிப்பதன் மூலம் உயிரியல் பன்முகத்தன்மையை தக்க வைத்தல். மூன்றாவது, வாழும் இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் சுரண்டலில் உகந்த நிலையான மகசூல் கொள்கையை அவதானித்தல். நான்காவது, குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் மாசுபாடு அல்லது தீங்குகளை தடுத்தல் அல்லது குறைத்தல். ஐந்தாவது, போதுமான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தரங்களை நிறுவுதல். 6, முக்கிய சட்டம் கொள்கைகள் என்பதை உறுதிப்படுத்த முன் மதிப்பீடுகளை மேற்கொள்வது அல்லது தேவைப்படுவது. திட்டங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் நிலையான வளர்ச்சிக்கு பங்களிக்கின்றன. 7வது, தீங்கு விளைவிக்கும் அனைத்து நிகழ்வுகளிலும் தாமதமின்றி அனைத்து தொடர்புடைய தகவல்களையும் பொதுவில் வழங்குதல் அல்லது மாசுபடுத்தும் அபாயகரமான வெளியீடுகள், குறிப்பாக கதிரியக்க வெளியீடுகள். உச்சி மாநாட்டில் 1992 பிராண்ட்லேண்ட் அறிக்கை 1989 என்று கருதப்பட்டது. உலக வங்கியின் சுற்றுச்சூழல் துறை. நிலைத்தன்மையை பற்றிய தெளிவான வரையறை இல்லை. உலக வங்கியின் சுற்றுச்சூழல் துறை தற்போது புதிய வரையறையை உருவாக்கியுள்ளது. இது 2 பகுதிகளாக உள்ளது. 1 வெளியீடு, 2 உள்ளீடு. வெளியீடு வழிகாட்டி கழிவு உமிழ்வுகள் உள்ளூரில் உள்ள ஒருங்கிணைக்கும் திறனுக்குள் இருக்க வேண்டும். உள்ளீட்டு வழிகாட்டி புதுப்பிக்கத்தக்க அறுவடை விகிதங்கள், வளங்கள் இயற்கை மீளுருவாக்கம் திறனுக்குள் இருக்க வேண்டும். குறைப்பு விகிதத்தை புதுப்பிக்க முடியாத வளங்கள் புதுப்பிக்கத்தக்க மாற்றீடுகளின் விகிதத்திற்கு சமமாக இருத்தல் வேண்டும். நிலையான வளர்ச்சியின் நோக்கம் குறித்த பெரும்பாலான விவாதங்கள் நிலையான வளர்ச்சியின் பொருள் மற்றும் இயற்கை ஆகிய பிரிவுகளில் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளன. தேசிய வரவு செலவு திட்டத்தில் வீண் விரயத்தை மிச்சப்படுத்துவது, மக்கள் தொகையின் தேவை நிறைவேற்றுவது, இயற்கை வளங்களுக்கும் மக்களுக்கும் இடையான ஒருங்கிணைப்புக்கு உதவுவது மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கான இயற்கை வளங்களை பாதுகாப்பது போன்ற வளர்ச்சி நிலையானது என்பது பொருத்தமானது. நாளைய தேவைகளை சமரசம் செய்யாமல் இன்றைய தேவைகளை பூர்த்தி செய்வதே நிலையான வளர்ச்சியின் மின் இலக்கு என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இதன் பொருள், தற்போதைய விகிதத்தில் வளங்களை தொடர்ந்து பயன்படுத்த முடியாது, ஏனெனில் இது எதிர்கால சந்ததியினருக்கு போதுமானதாக இருக்காது. கார்பன் உமிழியை உறுதிப்படுத்துவதும் குறைப்பதும் உள்ளே வாழ்வதற்கான திறவுகோல். சுற்றுச்சூழல் வரம்புகள். நிலையான வளர்ச்சியானது சரியான பொருளாதார, சமூக மற்றும் சுற்றுச்சூழல் எல்லைக்குள் செயல்படுவது உண்மையான நிலையான சுகாதார அமைப்பை உருவாக்கும் என்று நம்புகிறது. இது எதிர்காலத்திற்கு ஏற்றது. சுற்றுச்சூழல் மற்றும் நிறுவன பரிமாணங்கள் சமூக, பொருளாதாரம் போன்ற துறைகளை கையாளுவதால் நிலையான வளர்ச்சியின் நோக்கம் மிகவும் விரிவானது. சமூக பரிமாணம் மற்றும் பொருளாதார பரிமாணம். நிலையான வளர்ச்சியின் சமூக பரிமாணமானது பூஜ்ஜிய பசி, நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு, தரமான கல்வி, மக்கள் தொகை கட்டுப்பாடு மற்றும் பாலின சமத்துவம் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வலுவான, ஆரோக்கியமான மற்றும் நிலையான சமுதாயத்தை உறுதி செய்வதை உள்ளடக்கியது. நிலையான வளர்ச்சியின் பொருளாதார பரிமாணமானது வறுமை இல்லாமை, நிலையான பொருளாதாரம், வேலை வாய்ப்புகள், குறிப்பாக பெண்களுக்கு கண்ணியமான வேலை மற்றும் பொருளாதார வளர்ச்சி, இயற்கை வளங்களை நிர்வகித்தல் போன்றவற்றின் முக்கியத்துவத்துடன் வெகுஜனங்களின் பொருளாதார நல்வாழ்வை உள்ளடக்கியது மற்றும் பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தியை தரக்கூடியது. பொருளாதார பரிமாணம். சுற்றுச்சூழல் பரிமாணம். நிலையான வளர்ச்சியின் சுற்றுச்சூழல் பரிமாணமானது சுற்றுச்சூழலுக்கு உகந்த மற்றும் மக்கும் தயாரிப்புகளை ஊக்குவிப்பதோடு சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரம், மலிவு மற்றும் சுத்தமான ஆற்றல்,
தொழில்துறை, போக்குவரத்து மற்றும் எரிசக்தி ஆற்றலிலிருந்து உமிழையை குறைத்தல், அதாவது கிரீன்ஹவுஸ் வாயுகளின் வெளியீட்டை குறைத்தல், புவி வெப்பமடைதல் மற்றும் மாசு கட்டுப்பாட்டிற்கு பங்களிக்கிறது, அதை குறைத்தல். புதுப்பிக்கத்தக்க ஆதாரங்களின் பயன்பாட்டை ஊக்குவித்தல், சூரிய, காற்று மற்றும் நீர் ஆற்றல் போன்றவற்றை ஊக்குவித்தல், காலநிலை நடவடிக்கை மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்தல், அதே வேளையில் இயற்கை வாழ்விடங்களை, நீருக்கு கீழே உள்ள வாழ்க்கை மற்றும் நிலத்தில் உள்ள வாழ்க்கை உயிர் வடிவங்களை மதித்து பாதுகாத்தல் சுற்றுச்சூழல் பரிமாணமாகும். நிலையான வளர்ச்சியின் நிறுவன பரிமாணத்தில் தொழில், புதுமை மற்றும் உள்கட்டமைப்பு, சத்தமான நிதி ஆதாரங்கள், அமைதி, நீதி மற்றும் வலுவான நிறுவனங்கள், நிலையான நகரங்கள் மற்றும் சமூகங்கள், நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான கூட்டமைப்புகள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு, இவை அனைத்தையும் உள்ளடக்கியது நிறுவன பரிமாணங்கள். ஐக்கிய நாடுகளின் SDG, ஐக்கிய நாடுகள் சபை 2015 மற்றும் 2030க்குள் இடையில் உலகளாவிய வளர்ச்சிக்கு வழிகாட்டும் 17 தனித்துவமான ஆனால் ஒன்றோடொன்று தொடர்புடைய இலக்குகளின் தொகுப்பை உருவாக்கியுள்ளது. மொத்தத்தில் குறிகாட்டின் துணை குழுக்களுடன் மொத்தம் 232 உலகளாவிய இலக்குகள் என்றும் அழைக்கப்படும் GSTகள் அனைத்து ஐநா உறுப்பு நாடுகளும் 2015 உலகளாவியதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 17 SDGகள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வறுமையை ஒழிக்கவும் பூமியை பாதுகாக்கவும் 2030க்குள் மக்கள் அமைதி மற்றும் செழிப்பை அனுபவிப்பதை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்க அழைப்பு. 17 SDGகள்: 1 வறுமை இல்லை, 2 பசி இல்லாதது, 3 நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு, 4 தரமான கல்வி, 5 பாலின சமத்துவம், 6 சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரம், 7 மலிவு மற்றும் சுத்தமான ஆற்றல், 8 ஒழுக்கமான வேலை மற்றும் பொருளாதார வளர்ச்சி, 9 தொழில் புத்தாக்கம் மற்றும் உள்கட்டமைப்பு, 10 சமத்துவமின்மை குறைத்தல், 11 நிலையான நகரங்கள் மற்றும் சமூகங்கள், 12 பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தி, 13 காலநிலை நடவடிக்கை, 14 நிலத்திற்கு கீழே வாழ்க்கை, 15 நிலத்திற்கு மேலே வாழ்க்கை, 16 அமைதி, நீதி மற்றும் வலுவான நிறுவனங்கள், 17 இலக்குகளுக்கான கூட்டமைப்புகள். இவை அனைத்தும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் என்று அழைக்கப்படுகிறது. பொது சபையின் ஐநா தீர்மானம் ஜூலை 6, 2017 அன்று பொது சபையில் ஐநா தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தீர்மானம் குறிகாட்டுகளுடன் ஒவ்வொரு இலக்கிற்கும் குறிப்பிட்ட இலக்குகளை அடையலாம் என்று காட்டுகிறது. ஒவ்வொரு இலக்கையும் நோக்கிய முன்னேற்றத்தை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்களை அடைவதற்கு அரசு, தனியார் துறை, சிவில் சமூகம் மற்றும் குடிமக்களின் உகந்த கூட்டு தேவை. எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு சிறந்த கிரகத்தை விட்டு செல்வதை உறுதி செய்ய வேண்டும். SDGகள் பாலின சமத்துவ, கல்வி மற்றும் கலாச்சாரம் போன்ற பல குறுக்கு வெட்டு சிக்கல்களுக்கு கவனம் செலுத்துகின்றன. நிலையான வளர்ச்சியை அடைய பல துறைகள் ஒன்றிணைய வேண்டும். பொருளாதாரம், சமூகம், அரசியல் மற்றும் சுற்றுச்சூழல் துறைகள் அனைத்துக்கும் தேவை. முக்கிய அரசாங்கங்கள் ஆதரிக்க தவறும் பொழுது ஐக்கிய நாடுகள் சபையின் கூற்றுப்படி சமூகத்தை முடிந்தவரை பரவலாக அணுகுவதே இலக்கு. இருப்பினும் குழந்தைகள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பழங்குடியினர், புலம்பெயர்ந்தோர் மற்றும் உள்நாட்டில் இடம்பெயர்ந்த நபர்கள் போன்ற பாதிக்கக்கூடிய குழுக்களுக்கு தரவு அல்லது தகவல்கள் சரி செய்யப்பட வேண்டும். 2020 ஆண்டில் அனைத்து 17 இலக்குகளின் COVID-19 தொற்று நோயின் தீர்மான தாக்கங்களும் இருந்தன. இந்த இலக்குகளை பற்றி எங்கள் அடுத்த அலகுகளில் விரிவாக பார்க்கலாம்.
முக்கிய கோட்பாடுகள் மற்றும் அம்சங்கள். நிலையான அபிவிருத்தி கொள்கைகள். நிலையான வளர்ச்சியின் சில கூறுகள் முக்கியமானவை பின்வருமாறு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. நிலையான வளர்ச்சியின் முக்கிய நோக்கங்கள் பூமியின் வளங்களை பாதுகாப்பதாகும். இது சுற்றுச்சூழல் அமைப்பை நிலையானதாக மாற்றுவது. இந்த நோக்கத்திற்காகவும் நீர்வாழ் சுற்றுச்சூழல் உள்ளிட்ட சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாப்பது அவசியம். சமூகத்தின் நிலையான வளர்ச்சி மக்கள் தொகை வளர்ச்சி, பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான தேவை அதிகரிக்கிறது. சமுதாயத்தின் நிலத்தன்மை, ஒழுக்கமான தங்குமிடம், சீரான உணவு, பொதுவான அளவு கிடைப்பதை பொறுத்தது. சுகாதார சேவைகள், வேலைவாய்ப்பு மற்றும் தரமான கல்வி. சுகாதாரம் மற்றும் கல்விக்கான அணுகல் சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு முக்கியம். பல்லுயிர் பாதுகாப்பு. உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது முக்கியம். இயற்கை வளங்களை பாதுகாக்க மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். செப்டம்பர் 2020 உலகளாவிய பல்லுயிர் அவுட்லுக் மற்றும் செப்டம்பர் 2020 உலக வனவிலங்கு நிலையத்தின் வேர்ல்ட் அனிமல்ஸ் ஃபண்ட் லிவிங் பிளான்ட் இண்டெக்ஸ் கடுமையான LPI கடுமையான மற்றும் அவசரத்திற்கு பல்லுயிர் இழப்பை தடுத்து சுற்றுச்சூழல் அமைப்பு சேவைகளை மீட்டெடுக்கும் நடவடிக்கைக்கு அழைப்பு விடுக்கிறது. மக்கள் தொகை கட்டுப்பாடு. மக்கள் தொகை வளர்ச்சி பொருட்கள் மற்றும் சேவைக்கான தேவையை அதிகரிக்கிறது. அது மாறாமல் இருந்தால் அது சுற்றுச்சூழல் பாதிப்பை அதிகரிக்கும். உலக மக்கள் தொகை ஆண்டுதோறும் சுமார் 1.7% வளர்ந்து வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு 100 மில்லியன் கூடுதலாகும். இந்த விரைவான மக்கள் தொகை வளர்ச்சியானது வறுமை மற்றும் சுற்றுச்சூழல் சிதைவின் பரஸ்பர வலுப்படுத்தும் விளைவுகளை அதிகரிக்கிறது. இருப்பினும் சுற்றுச்சூழல் சீர்கேடு மக்கள் தொகை வளர்ச்சியை அதிகரிக்கலாம். தாஸ்குப்தா குழந்தைகள் பணம் சம்பாதிக்கும் முழுமையை பாதுகாப்பதற்கும் மட்டுமல்ல, பணியாளர்களை அதிகரிப்பதற்கும் உருவாக்கப்படுகின்றார்கள் என்பது கருத்து. எனவே மக்கள் தொகை கட்டுப்பாடு மற்றும் மேலாண்மை ஆகியவை நிலையானது. வளர்ச்சி மனித வளம் அல்லது மனித வளம் என்பது நிலையான வளர்ச்சிக்கான ஒரு பெரிய சாத்தியமாகும். எனவே கல்வி மற்றும் சுகாதாரம் வழங்குவதன் மூலம் மனித வளத்தை மேம்படுத்த வேண்டும். மனித வளங்கள் நிலையான வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பை அளிக்கின்றன. திறமையான HR என்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பயனுள்ள முடிவெடுப்பதை குறிக்கிறது. குடிமக்களின் பங்கேற்பை ஊக்குவித்தல். நிலையான வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதில் குடிமக்கள் முழுமையாக பங்கேற்றல் நிலையான வளர்ச்சி செயல்முறை ஒரு முழுமையான அர்த்தத்தை பெறும். சுற்றுச்சூழல் சமநிலை எவ்வளவு முக்கியம் என்பதை COVID-19 தொற்று நோய் எடுத்துக்காட்டுகிறது. குறிப்பாக நாம் அதிக நெகிழ்ச்சியான பொருளாதாரத்தையும் சமூகங்களை கட்டமைக்க முயற்சிக்கிறோம். COVID-19 தொற்று நோய் நிலையான வளர்ச்சியின் கருத்தாக்கத்தின் முக்கியத்துவத்தை அபட்டமான மற்றும் தேவையான நினைவூட்டலை வழங்கியுள்ளது. சர்வதேச ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துதல். உயிரியல் பன்முகத்தன்மையை பாதுகாக்க இன்னும் மூலோபாய சர்வதேச நடவடிக்கை தேவை. சர்வதேச சுற்றுச்சூழல் பிரச்சினைக்கான தீர்வு பொதுவான அடிப்படையில் இருக்க வேண்டும். வற்புறுத்துதல் மற்றும் பேச்சுவார்த்தைகளால் அதிகரிக்கப்படும் சுதந்திர நாடுகளுக்கு இடையான ஒத்துழைப்புக்கான கொள்கைகள் மற்றும் விதிகள் உயிரியல் வளங்களுக்கான பொதுவான சர்வதேச அக்கறையின் காரணமாக வளரும் நாடுகளுக்கு நிதியுதவி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்கான சர்வதேச முயற்சிகளுக்கு வலுவான வாய்ப்புள்ளது. மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் 31 ஜூலை 2020 அன்று பிரிக்ஸ் பிரேசில் இடையேயான சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ள அழைப்பு விடுத்தார். ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா நிலையான வளர்ச்சி இலக்குகளை நோக்கிய நாடுகள் ஆகும். நிலையான வளர்ச்சியின் அம்சங்கள். நிலையான வளர்ச்சியின் நோக்கங்கள் மற்றும் நோக்கங்களை நிறைவேற்ற பொருளாதார வளர்ச்சிக்கு திட்டமிடும் போது இந்த அம்சங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும். 1. புவி வெப்பமடைதல் மற்றும் காற்று மாசுபாட்டிற்கு நேரடியான பங்களிப்புக்கும் பசுமையில்லா வாயுக்களின் வெளியீட்டை குறைத்தல். பசுமையான கட்டிடக்கலை உருவாக்குதல் போன்ற சூழல் நட்பு நடைமுறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல். 3. சூரியன், காற்று, நீர் போன்ற
புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களை பயன்படுத்தி திட்டங்களில் கவனம் செலுத்துதல் மற்றும் செயல்படுத்துதல். 4. இயற்கை வளங்களை பாதுகாத்தல், அதே வேளையில் உயிர் வடிவங்களை மற்றும் உயிரினங்களின் இயற்கை வாழ்விடங்களை மதித்து பாதுகாத்தல். 5. உற்பத்தியை விட நுகர்வு விகிதத்தை கொண்டுள்ளது. புதுப்பிக்கத்தக்க ஆதாரங்கள். முடிவுரை. தொழில்மயமாக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே தேர்வு செய்யலாமா என்பதல்ல, சுற்றுச்சூழலின் தரத்தை மேம்படுத்தும் வளர்ச்சியின் வடிவங்களை தேர்ந்தெடுப்பதில் இப்பொழுது கேள்வி சுழல்கிறது. இந்த சூழலில் சர்வதேச பொருளாதார ஒத்துழைப்பு இன்றியமையாதது. எவ்வாறாயினும் சிறந்த தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் நாடுகளுக்கு இடையேயான முக்கியமான உறவை நாடுகள் அங்கீகரிக்காத வரை இந்த விரும்பத்தக்க விளைவு அடையப்படாது. சர்வதேச பொருளாதார வளர்ச்சி இதற்கு பதிலளிக்கும் சர்வதேச சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவதற்கு மிகவும் ஒருங்கிணைந்த அணுகுமுறை தேவைப்படுகிறது. வளர்ந்து வரும் சுற்றுச்சூழல் அழிவின் சூழலில் 3ஆம் உலக நாடுகளின் வளர்ச்சி தேவைக்கு போதுமான அளவு இன்றியமையானதாக இருக்கிறது. வளர்ச்சி மற்றும் பொருளாதார நல்வாழ்வு ஆகியவை செழிப்புக்கு இன்றியமையாத முன் நிபந்தனைகள் ஆகும். மேலும் இது கொள்கைகள் மற்றும் திட்டங்களை செயல்படுத்துவதை பொறுத்தது. நிலையான வளர்ச்சியை மேம்பட்ட சூழலில் கருதுகிறது. மகாத்மா காந்தி கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பு கடைபிடித்த நிலையான வளர்ச்சியின் 20 கருத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இயற்கையின் மனித தேவையை பூர்த்தி செய்ய, ஆனால் மனித பேராசை அல்ல. வளர்ந்து வரும் சுற்றுச்சூழல் நெருக்கடிகளின் பின்னணியில் மனித தேவைகள் மற்றும் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க சக்தியாக நிலையான வளர்ச்சி உள்ளது. சொற்களஞ்சியம். பல்லுயிர், காடழிப்பு, வளர்ச்சி, நிலையான தன்மை, சுற்றுச்சூழல். இப்பொழுது நாம் அலகு 2 நிலையான அபிவிருத்தியின் முக்கிய கூறுகளை பற்றி அறியலாம். இதில் உள்ள கட்டமைப்பு, இதனுடைய நோக்கங்கள், 2 அறிமுக உரை, 3 நிலையான வளர்ச்சியின் கூறுகள், 4 நிலையான வளர்ச்சியின் சமூக கூறுகள், 5 நிலையான வளர்ச்சியின் பொருளாதார கூறுகள், 6 நிலையான வளர்ச்சியின் சுற்றுச்சூழல் கூறுகள், முடிவுரை, சொற்களஞ்சியம். இவை அனைத்தையும் இந்த பாடத்திட்டத்தில் காணலாம். நோக்கங்கள். இந்த அலகு படித்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டியவை: நிலையான வளர்ச்சியின் சமூக கூறுகளை விவரிக்கவும், நிலையான வளர்ச்சியின் பொருளாதார கூறுகளை பற்றி விவாதிக்கவும், நிலையான வளர்ச்சியின் சுற்றுச்சூழல் கூறுகளை ஆராயவும் தெரிந்து கொள்ளலாம். அறிமுக உரை. மாறிவரும் பொருளாதார மற்றும் சமூக சூழலுக்கு ஏற்ப வளர்ச்சி நிர்வாகம் வழங்க தவறிய போது நிலையான வளர்ச்சி செயல்பாட்டிற்கு வந்தது. வளர்ச்சி நிர்வாகம் நடக்காமல் இருந்திருந்தால் நிலையான வளர்ச்சி என்பது இப்பொழுது இருக்கும் இடத்தை ஒருபோதும் அடைந்திருக்காது. மேலும் அது நிலையான வளர்ச்சிக்கான உதவிகரமாக கருதப்படலாம். நிலையான பயன்பாடு என்ற வார்த்தையை முதலில் ஹான்ஸ் கார்லோட்ஸ் தனது நட்சல்ஸ் தென்லூக் என்ற நிலையானது என்ற வெளியீட்டில் பயன்படுத்தினார். காடு வளர்ப்பு, அதன் பின் நுகர்வோரின் நார்வேயின் அப்போதைய பிரதம மந்திரி க்ரோ கார்மென்ஸ் பிராண்ட்லேண்ட் தலைமையிலான ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் ஆணையத்தின் பிராண்ட்லேண்ட் அறிக்கையில் நிலையான வளர்ச்சியின் கருத்து அறிமுகப்படுத்தப்பட்டது. சுற்றுச்சூழலை அதன் அடிப்படை கருவாக கொண்டு கருத்துருவாக்கப்பட்டது. நிலையான வளர்ச்சி என்பது எதிர்கால சந்ததியினர் தங்கள் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் திறனை சமரசம் செய்யாமல் நிகழ்காலத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் வளர்ச்சி என்று வரையறுக்கப்பட்டது. இந்த அறிக்கை புர்லண்ட் அறிக்கை என்று பிரபலமாக அறியப்பட்டது என்பதை நாம் அறிவோம். இது பூமியின் வளங்களின் நிலையான மேலாண்மை செயல்முறையுடன் அடிப்படையில் பிணைக்கப்பட்டுள்ள 2 முக்கிய கருத்துக்களை கொண்டுள்ளது. மனித குலத்தின் அடிப்படை தேவைகள்: உணவு, உடை, தங்குமிடம் மற்றும் வேலைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இது முதலாவதாக உலகின் ஏழைகளின் பெருமளவில் பூர்த்தி செய்யப்படாத தேவைகளுக்கு கவனம் செலுத்துவதை உள்ளடக்கியது. இதற்கு முதன்மையான முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். வளர்ச்சியின் வரம்புகள். வளர்ச்சிக்கான வரம்புகள்
முழுமையானவை அல்ல, ஆனால் தற்போதைய தொழில்நுட்ப நிலைகள் மற்றும் சமூக அழைப்புகளால் விவாதிக்கப்படுகின்றன. சுற்றுச்சூழல் வளங்கள் மற்றும் மனித நடவடிக்கைகளின் விளைவுகளை உள்வாங்கும் உயிர்கோளத்தின் திறன் ஆகியவற்றின் மீது அவற்றின் தாக்கம் உள்ளது. ரியோ டி ஜெனிரோவில் ஐக்கிய நாடுகளின் மாநாடு 1992 பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டுக்கான ஐக்கிய மாநாடுகளின் மாநாடு அரசாங்கங்களால் சர்வதேச கவனத்தை ஈர்த்தது. உலகெங்கிலும் உள்ள ஏஜென்சிகள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி நிரல் 21 சமூக பொருளாதார மேம்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் ஒத்துழைப்பில் உயர்ந்த மட்டத்தில் உலகளாவிய ஒருமித்த கருத்து மற்றும் அரசியல் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது. நிலையான வளர்ச்சியின் கூறுகள் பொருளாதாரம், சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை என்பது இந்த கூறுகளை கருத்தில் கொண்டு வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பதை குறிக்கின்றது. இந்த அலகில் நிலையான வளர்ச்சியின் 3 கூறுகள் விரிவாக விவாதிக்கப்படும். நிலையான வளர்ச்சியின் நிலையான கூறுகள். நிலையான வளர்ச்சியின் கூறுகள் அதன் 3 தூண்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அவை ஒன்றாக கருதப்பட வேண்டும்: சமூகம், பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல். அடிப்படை யோசனை மக்கள் வாழ்விடங்கள் மற்றும் பொருளாதார அமைப்புகளுக்கு இடையிலான உறவு. சுற்றுச்சூழலை சார்ந்து இருக்கிறோம். அது நமக்கு மண், உணவு, நீர், ஆக்சிஜன் போன்றவையை வழங்குகிறது. இந்த அடிப்படை வாழ்க்கை இல்லாமல் எப்படி வாழ்வது என்பது நமது மக்களுக்கு தெரியாது. ஒரு ஆரோக்கியமான உயிர்கோளம் ஒரு நிலையான சமுதாயத்தை உருவாக்குகிறது. நிலையான நகர்ப்புற திட்டமிடல். நிலையான நகர்ப்புற திட்டமிடல் என்பது 1. சமூக மற்றும் பொருளாதார பரிமாணம், வறுமையை எதிர்த்து போராடுதல் மற்றும் ஊக்குவித்தல். 2. வளங்களை பாதுகாத்தல் மற்றும் மேலாண்மை செய்தல், கடல்களை பாதுகாத்தல், மீன்வளம் மற்றும் காடழிப்பை எதிர்த்து போராடுதல். 3. முக்கிய குழுக்கள், பெண்கள், உள்ளூர் போன்ற முக்கிய குழுக்களின் பங்கை வலுப்படுத்துதல், அரசாங்கங்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை ஊக்குவித்தல். 4. செயல்படுத்துவதற்கான வழிமுறைகள், சுற்றுச்சூழல் ஒளி தொழில்நுட்பத்தை மாற்றுதல். நிலையான வளர்ச்சி என்பது தீர்வுகளை அடையலாம் காண்பதற்காக உறவுகளின் ஆய்வு மற்றும் பகுப்பாய்விற்கான வழிமுறையை விட மாற்றத்தின் செயல்முறையாகும். இது ஒரு கருத்தியல் கட்டமைப்பு, ஒரு செயல்முறை மற்றும் ஒரே நேரத்தில் ஒரு இறுதி இலக்கு ஆகும். முதலில் அலகில் சமூக, பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் பற்றி குறிப்பிட்டுள்ளோம். நிலையான வளர்ச்சியின் கூறுகள் அல்லது பரிமாணங்கள் இந்த அலகில் விரிவாக விவாதிக்கப்படும். அவற்றை மேலும் விரிவாக படிக்கவும். சமூக கூற்றுகளின் சமூகம் ஆகியவை இதனுள் அடங்கும். நிலைத்தன்மையை அடைய தேவையான மனித கூறுகள் சமூகத்தை கட்டி எழுப்புவதை நோக்கமாக கொண்டுள்ளது. கலாச்சார ஸ்திரத்தன்மை மற்றும் நம் காலத்தில் அந்நியப்படுத்துதலின் சமூக தீமைகளை தடுக்கிறது. வேலையில் திருப்தி இல்லாததாலும் வேலையின் தன்மை புரிந்து கொள்வதாலும் பொதுமக்கள் விரக்தி அடைந்துள்ளனர். சார்பியல் யுகத்தில் முழுமையான மதிப்புகள் இல்லை மற்றும் நோய்கள் காரணமாக எதிர்காலத்தின் கணிக்க முடியாத தன்மை பெரியதாக உள்ளது. எபோலா, ஜிகா, சார்ஸ், மெர்ஸ், பன்றி காய்ச்சல் மற்றும் இப்போது COVID-19 போன்ற பல வைரசுகளை உலகம் கண்டுள்ளது. நிலையான சமூக கூறுகள். சமூக நிலைத்தன்மை என்பது சமூக சமத்துவம், ஆரோக்கியம் போன்ற சிக்கல்களை உள்ளடக்கியது. சமத்துவம், சமூக மேம்பாடு, மனித உரிமைகள், சமூக பொறுப்பு மற்றும் தொழிலாளர் உரிமைகள் ஒரு வகையில் பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலின் அனைத்து களங்களுக்கும் சமூகமாக இருப்பதால் அவை சமூகத்தை பாதிக்கின்றன. சமூகம் நிலையான சமூகமானவை வேறுபட்டவையாக காணப்படுகின்றன. ஒரு நல்ல வாழ்க்கை தரத்தை வழங்கும் நோக்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது ஜனநாயகமானது. சமூக நிலையான வளர்ச்சியின் பரிமாணங்கள். நிலையான வளர்ச்சியின் 3 தூண்களாக வரையறுக்கப்பட்டுள்ளதால் உலகம் வெகு தூரம் வந்துவிட்டது. ஐக்கிய நாடுகள் சபை 2015 17 நிலையான அபிவிருத்தி இலக்குகளை
SDG வகுத்தது. இதில் 193 உறுப்பினர்களை உள்ளடக்கிய தொடர்புடைய பகுதிகள் அதிகம் நாடுகள் தங்கள் ஆதரவை உறுதியளித்தன. ஐக்கிய நாடுகளில் சமூக மேம்பாட்டிற்கான ஆராய்ச்சி நிறுவனம் நிலையான வளர்ச்சியின் சமூக பரிமாணங்கள் பற்றிய ஒரு திட்டத்தை உருவாக்கியது. இது புரிந்து கொள்வது, பகுப்பாய்வு செய்தல் மற்றும் நீட்டிக்க முடியாத நடைமுறைகள், காலநிலை மாற்றம் மற்றும் ஏற்றத்தாழ்வுகளை சமாளிக்கக்கூடிய கொள்கை மாற்றத்தின் செயல்முறைகளில் ஈடுபடுதல் போன்றவற்றை கவனத்தில் ஈர்க்கின்றது. அமர்த்தியா சென் சமூக நிலைத்தன்மையின் 4 பரிமாணங்களை பற்றி கூறியிருக்கிறார். அமர்த்தியா சென் சமூக நிலைத்தன்மையின் 4 பரிமாணங்களை குறிப்பிட்டுள்ளார். 1. வாழ்க்கை தரம். இது மலிவு விலை வீடுகள், உடல் மற்றும் மனநல மருத்துவ உதவி, கல்வி மற்றும் பயிற்சி வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள், பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான அணுகல் போன்ற பல்வேறு கூறுகளை உள்ளடக்கியது. வாழ்க்கை தரம் என்பது ஒரு சமூகத்தில் தனிநபரின் நல்வாழ்வை நேரடியாக குறிக்கிறது. வாழ்க்கையின் அடிப்படை வசதிகளுக்கான உரிமை ஒருவரை வழிநடத்துதல் வளர்ச்சி சுதந்திரத்திற்காக கருதப்படுகிறது. வளர்ச்சி என்பது கணிசமான சமூகத்தின் விரிவாக்கத்தின் ஒரு ஒருங்கிணைந்த செயல்முறையாகும். ஒன்றையொன்று இணைக்கும் அரசியல் மற்றும் பொருளாதார சுதந்திரங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய வாழ்க்கை தரத்தின் சில அம்சங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 2. தனிப்பட்ட பன்முகத்தன்மைகள். வெவ்வேறு நபர்கள் வயது, பாலினம், நோய் அல்லது இயலாமை போன்ற வெவ்வேறு குணாதிசயங்களை கொண்டுள்ளனர். இது அவர்களின் தேவைகளை தனித்துவமாக்குகிறது. சில பிரச்சனைகள் விரும்பியபடி சமபங்கு மூலம் தீர்க்கப்படாமல் போகலாம். 3. சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை. குளிர் காலநிலை, வெப்பமான வானிலை அல்லது மழைப்பொழிவு போன்ற சுற்றுச்சூழல் நிலைமைகளால் தனிநபர்களின் தேவைகள் மாறுபடும். மாசுபாடு அல்லது பாதகமான சுற்றுச்சூழல் நிலைமைகள் மக்களின் வாழ்க்கை தரத்தை மாற்றுகின்றன. 4. சமூக காலநிலை. குற்றம், வன்முறை, கல்வி வசதிகள், சமூக உறவுகள் மற்றும் பொது வசதிகள் சமூக மூலதனத்தின் அளவை பாதிக்கின்றன. இது வாழ்க்கை தரத்தை பாதிக்கின்றது. தொடர்புடைய அம்சங்கள் வாழ்க்கை தரம் சமூகத்தில் நிலவும் உறவுகளால் பாதிக்கப்படுகிறது. அவை கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள் மற்றும் விதிமுறைகளை அடிப்படையாக கொண்டவை. ஆடை, நடத்தை, சுயமரியாதை ஆகியவை ஒரு சமூகத்தில் ஒரு நபர் எவ்வாறு வாழ்கிறார் என்பதை தீர்மானிக்கும் சில குறிகாட்டிகள். 5. வருமான பகிர்வு. ஒரு குடும்பத்திற்குள் வருமான பகிர்வு குடும்ப உறுப்பினர்களின் நல்வாழ்வு அல்லது சுதந்திரத்தை பாதிக்கிறது. ஒரு சமூகத்தின் வாழ்க்கை தரத்தை பாதிக்கும் பல காரணிகள் உள்ளன. ஆனால் அதை மேம்படுத்துவதற்கு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்வது மிகவும் அவசியம். அரசாங்க வரவு செலவு திட்டங்களில் பெரும்பாலானவை கல்வியறிவு அல்லது ஆரோக்கியத்திற்காக அதிக செலவு செய்வதற்கு பதிலாக இராணுவ செலவுகளை எளிதாக்குகின்றன. சமத்துவம் மற்றும் பன்முகத்தன்மை. நிலையான வளர்ச்சியின் நிலைத்தன்மையை அளவிட வடிவமைக்கப்பட்ட குறிகாட்டிகளின் அளவை உயர்த்தியுள்ளது. 6. வருமான பகிர்வு. ஒரு குடும்பத்திற்கு வருமான பகிர்வு குடும்ப உறுப்பினர்களின் நல்வாழ்வை பொறுத்து அமைகின்றது. இது உலக அளவில் வறுமையை கணிசமாக குறைக்கும் என்று நம்பப்படுகிறது. சமத்துவ பரிமாணம் பன்முகத்தன்மையின் அடுத்த சமூக பரிமாணத்திற்கு வழிவகுக்கிறது. சமூகத்தின் பின்தங்கிய பிரிவுகள் மக்கள் தொகையின் பல்வேறு குழுக்களை சேர்ந்தவர்கள். பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு உதவ பல்வேறு குழுக்களிடையே உள்ள ஏற்றத்தாழ்வை குறைப்பதற்கான தீர்வுகளை நாடுகள் தீர்மானிக்க வேண்டும். உதாரணமாக, இந்தியாவில் இடஒதுக்கீடு முறை உள்ளது. இது பின்தங்கியவர்களுக்கு கல்வி கற்பதற்கும் வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்கிறது. 7. சமூக ஒற்றுமை. ஒரு சமூகத்தில் சமூக ஒற்றுமை என்பது சமூக மக்களின் நல்வாழ்வை நோக்கி செயல்படுவதாகும். பொது நிறுவனங்களை மக்கள் எளிதாக அணுகுவதன் மூலம் நல்வாழ்வை அடைய முடியும். அதனால் அவர்கள் நன்மைகளை பெறலாம். சமுதாயத்திற்கும்
பங்களிக்க முடியும். உதாரணமாக, மக்கள் அரசாங்கத்தின் வேலைவாய்ப்பு பரிமாற்றத்தில் பதிவு செய்தால் அவர்கள் வேலைவாய்ப்புகளை பெறலாம். எந்த ஒரு குழுக்களும் சமூக ஒற்றுமையை கொண்டிருப்பதற்கு கவனம் செலுத்த வேண்டிய சில முக்கியமான பிரச்சனைகள். 1. பரந்த சமூகத்தில் ஒரு குழுவிற்கு சொந்தமான உணர்வு. 2. சமூக நடவடிக்கை குழுக்களின் பங்கேற்பின் நிலை. 3. பொது மற்றும் குடிமை நிறுவனங்களின் புரிதல் மற்றும் அணுகல் மற்றும் சமூகத்திற்கு குழுக்களின் பங்களிப்பு. 4. ஜனநாயகம் மற்றும் ஆட்சி. சமூக நிலைத்தன்மை, ஜனநாயகம் மற்றும் ஆளுகை. ஜனநாயக ஆட்சியை பின்பற்றும் ஒரு நாட்டில் சமூக நிலைத்தன்மையை சிறப்பாக அடைய முடியும். அரசாங்கத்தால் செயல்படும் திட்டங்களுக்கு பொருத்தமான வரவு செலவு திட்டம் மற்றும் வளங்கள் தேவைப்படுகின்றன. இது ஒரு ஜனநாயக சமுதாயத்தில் எளிதில் சாத்தியமாகும். நிலையான அபிவிருத்தி பொருளாதார கூறுகள். 20ஆம் நூற்றாண்டின் 2ஆம் பாதியில் இங்கிலாந்து, ஜப்பான், ஸ்பெயின் மற்றும் ஜெர்மனி போன்ற ஏகாதிபத்திய சக்திகளிடம் இருந்து பெரும்பாலான நாடுகள் சுதந்திரம் அடைந்த போது வளர்ச்சி அடைந்த நாடுகளின் முக்கிய கவலையாக மாறியது. பொருளாதார மேம்பாடு என்பது உலகம் முழுவதும் பிரபலமான கொள்கை நிகழ்ச்சி நிரலாக இருந்தது மற்றும் அதன் ஒரு பகுதியாக வளர்ச்சி பொருளாதாரம் ஒரு புதிய ஒழுக்கமான வெளிப்பாடு. வளர்ச்சி செயல்பாட்டில் எதிர்கொள்ளும் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் பிரச்சனைகளில் இது பரந்த அளவில் கவனம் செலுத்துகிறது. உலக அளவில் பெரும்பாலான நாடுகள் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி மற்றும் வெளிநாட்டு வளர்ச்சி குறியீட்டில் HDI முன்னேற்றம் கண்டுள்ளது. இருப்பினும் ஆப்பிரிக்காவில் சில எதிர்மறையான வளர்ச்சி உள்ளது. அதிகரித்து வரும் வருமான ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் சுற்றுச்சூழலின் வளர்ச்சியின் எதிர்மறை தாக்கம் மற்றும் தற்போதுள்ள சமூக கட்டமைப்புகள். சுற்றுச்சூழல் சீரழிவு, இடம்பெயர்ந்த மக்கள், கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை இழப்பதற்கு போன்றவற்றில் வளர்ச்சி மிகவும் அதிக செலவில் வந்துள்ளது. அதிக சுற்றுச்சூழல் மற்றும் சமூக செலவுகள் பொருளாதார ஆதாயங்களை நிராகரித்துள்ளன. வளர்ச்சியின் இந்த பாதகமான விளைவுகளை பற்றி அறிந்திருக்கிறார்கள். இது உலகம் முழுவதும் பல எதிர்ப்புகளை ஏற்படுத்தியது. தொழில்துறை மற்றும் அரசாங்கங்கள் மீதான அழுத்தம் நிலையான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் கொள்கை மற்றும் மூலோபாயத்தின் மறுபரிசீலனை செய்ய வழிவகுத்தது. பின்வரும் காரணிகள் மூலம் நிலையான வளர்ச்சியின் பொருளாதார கூறுகளை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். அதிவேக சகாப்த். 21ஆம் நூற்றாண்டின் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மட்டுமல்ல, அடுத்த 30-40 ஆண்டுகள் உலகெங்கிலும் உள்ள மக்கள் தொகையின் பாரிய மற்றும் அதிவேக அதிகரிப்பு காரணமாக மோசமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். தண்ணீர், உணவு பற்றாக்குறை மற்றும் வறுமை ஆகியவை உலகின் சுற்றுச்சூழல் அமைப்புகள், இனங்கள் மற்றும் பெருங்கடல்களின் நிலையை இழக்கும் நெருக்கடிக்கு வழிவகுக்கும். 21ஆம் நூற்றாண்டு வேகமான உலக மாற்றங்கள், குறிப்பாக நிதித்துறையில் உலகின் ஒரு மூலையில் நடக்கும் சிறிதளவு நிகழ்வுகள் உலக பொருளாதாரத்துக்கு ஒரு வீழ்ச்சிக்கு அல்லது எதிர்பாராத ஏற்றத்திற்கு அனுப்பப்படுகிறது. எண்ணெய் விலையில் அடிக்கடி ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் பொருளாதாரத்தை கொந்தளிப்பதற்கு அனுப்புகிறது. இது சமூகத்திலும் உடனடி விளைவை ஏற்படுத்துகிறது. ஒரு நாளைக்கு ஒரு சதுர வேலை உணவை கூட வாங்க முடியாத ஏழை மக்களின் புள்ளி விவரங்கள் நம்மை வியக்க வைக்கின்றன. மேலும் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளும் பலனளிக்கவில்லை. பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையே அதிர்ச்சியூட்டும் மற்றும் வளர்ந்து வரும் சமத்துவமின்மை, வறுமை ஒழிப்பு, வாழ்க்கை மோசமாக இருக்கின்றது. வறுமை சமூக மற்றும் சுற்றுச்சூழல் கூறுகளை சமமாக பாதிக்கின்றது. ஏனெனில் ஏழைகள் நிலையான வாழ்வாதாரத்தை காண முடியாது. அவை எரிபொருள்களுக்கு, மரம், மீன் போன்ற இயற்கை வளங்களை நம்பி கிரகத்தின் மீது அதிக சுமையையும் அழுத்தங்களையும் ஏற்படுத்துகின்றன. கூடுதலாக பயங்கரவாதம், முன்னோடி இல்லாத வன்முறை, கோவிட் தொற்று நோய், எய்ட்ஸ், உணவு பாதுகாப்பு மற்றும் அணுசக்தி பெருக்கம் பிரச்சனையை அதிவேகமாக துரிதப்படுத்தியுள்ளது.
பெரிய தனியார் தொழில்கள் தொழில்நுட்பம் எப்படி நிதி மற்றும் அரசியல் ஆகிய துறைகளில் திறன் கொண்டவை நிலையான வளர்ச்சி அடைவதில் கருவியாக இருக்கும். பொருட்கள் மற்றும் சேவைகளின் உற்பத்திக்கு நிலையான தீர்வுகளை பற்றி சிந்திக்கக்கூடிய மனித வளங்களை வரிசைப்படுத்தும் திறன் அவர்களிடம் உள்ளது. மக்கள் எவ்வளவு நிலையான விருப்பங்களை பெறுகிறார்களோ அவ்வளவு அதிகமாக அவர்கள் அறிந்து கொள்வார்கள் மற்றும் அவற்றை தேர்ந்தெடுக்கவும் செய்வார்கள். அவர்கள் தங்கள் நிறுவனங்களை லாபகரமாக வைத்திருக்க தீர்வுகளை உருவாக்கலாம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளை சாத்தியமானதாக வைத்திருக்க பங்களிக்க முடியும். கார்ப்பரேட் சமூக பொறுப்பு என்பது அத்தகைய ஒரே தீர்வு. விளைச்சல் அளவை தக்க வைக்க வள நுகர்வு மேம்படுத்தப்படலாம். புதுப்பிக்க முடியாத வள சுரண்டலில் இருந்து கிடைக்கும் வருமானம் புதுப்பிக்கத்தக்க இயற்கை மூலதனத்தில் மீண்டும் முதலீடு செய்யப்பட வேண்டும். இது இயற்கை மூலதனத்தின் தொடர்ச்சியான இருப்பை பராமரிக்க உதவும். மற்றொரு கண்ணோட்டம் இயற்கை வளங்கள் குறைவதால் பொருளாதார வளர்ச்சியை வர்த்தகம் செய்வதாகும். இந்த பார்வை பாதுகாப்பு பற்றி பேசவில்லை என்ற உண்மையை வலியுறுத்துகிறது. முன்னேற்றத்தின் பொருளாதார மதிப்பு, எடுத்துக்காட்டாக காடுகளை வெட்டி தொழிற்சாலைகளை உருவாக்குவது, வன நிலத்தை இழைப்பை இருப்பினும் இந்த கண்ணோட்டம் நிலையானதுடன் நன்றாக இல்லை. கிரகத்திற்கு தேவையான வளர்ச்சி, ஒரு பாதுகாப்பான பயன்பாடு, குறைந்தபட்ச தரநிலை இயற்கை வளங்களை பாதுகாக்க உதவும். இயற்கையின் தாக்கத்தின் அளவு குறித்து சமூகம் ஒழுங்குமுறைகளை உருவாக்க முடியும். செலவு மற்றும் மீள முடியாத வரம்புக்கு அப்பாற்பட்ட வளங்கள், பொருளாதார கோட்பாடு மற்றும் கொள்கைகள். அரசாங்கம் பின்வருபவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். நிலைத்தன்மையை அடைவதற்கு 3 அத்தியாவசியங்கள் தேவை: தார்மீக தேவைகள், பொது முடிவெடுத்தல் மற்றும் சமூக மதிப்புகளின் உருவாக்கம். பொருளாதார கோட்பாட்டில் சந்தை மற்றும் விலை நிர்ணயம் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. ஆனால் இறுதி இலக்கை ஒரு சமூக முடிவெடுக்கும் செயல்முறை மூலம் திட்டமிடலாம். தற்போது சந்தைகள் நிலையான மற்றும் வட்டார பொருளாதாரத்தின் எழுச்சியை காண்கின்றன. வட்டார பொருளாதாரம். ஒரு வட்டார பொருளாதாரத்தில் கழிவுகள் மற்றும் மாசுபாடு இல்லை. வடிவமைப்பு பொருட்கள் மற்றும் பொருட்கள் மூலம் இயற்கை பொருட்களை பயன்படுத்துகின்றன. இயற்கை அமைப்புகளால் மீண்டும் உருவாக்கப்படும் பொருட்களின் உற்பத்தி. இது பச்சை நிறத்தை பயன்படுத்துகிறது. நிதியளித்தல், அதாவது அரசாங்கம் புதுமைகளை பயன்படுத்துகின்றன. மறுகட்டமைப்பு, முக்கியமான துறைகள் மற்றும் தற்போது உள்ள சுற்றுச்சூழல் திட்டங்களை விரைவுபடுத்துதல் முதலியன சுற்றறிக்கை, பொருளாதாரம் மற்றும் நிலைத்தன்மை ஆகியவை முன்னால் கவனம் செலுத்துவதில் வேறுபடுகின்றன. ஒரு முழுமையான பார்வைக்கு பதிலாக சுற்றுச்சூழல் செயல்திறன் மேம்பாடுகள் 3 கூறுகளாக உள்ளன: சமூக, பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல். நிலைத்தன்மையை 3 அம்சங்களையும் கணக்கில் கொண்டு வட்டார பொருளாதாரத்தை வரையறை செய்யலாம். வட்டார பொருளாதாரத்திற்கு 100க்கும் மேற்பட்ட வரையறைகள் உள்ளன. வெவ்வேறு பங்குதாரர்களுக்கான ஆதாரங்கள், ஆனால் அவை அனைத்திலும் பொதுவான காரணி 3 வட்டார பொருளாதாரம் ஆறின் 3 கோட்பாடுகளை பயன்படுத்துகின்றன. அவை குறைத்தல், மறுபயன்பாடு மற்றும் மறுசுழற்சி. இவை பிளாஸ்டிக் மற்றும் பிற மக்காத பயன்பாட்டை குறைப்பதை குறிக்கின்றன. பொருட்கள், தயாரிப்புகளை மீண்டும் பயன்படுத்துதல் மற்றும் அவற்றை மறுசுழற்சி செய்தல் என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் உள்ளன. 3 R's. உத்தி, உங்கள் ஆடைகளை சில குறிப்பிட்ட இடங்களில் கைவிடுவது போன்றது. அளவை மற்றும் தூண்டாக்கும் செயல்முறைகளை மூலம் அவை மறுசுழற்சிக்கு செயல்பட்டு புதியதாக வடிவமைக்கப்படலாம். ஆடைகள், மொபைல் போன்களின் இதே நிலைதான். அதை புதுப்பிக்க, மறுபடியும் வேலை செய்யக்கூடிய பாகங்களை சேமித்து புதிய தொலைபேசிகளை உருவாக்குதல். அதை சிறப்பாக விளக்கலாம். வட்டார பொருளாதாரம். பச்சை பயன்பாடு தயாரிப்புகள், நச்சுத்தன்மையற்ற மற்றும் மறுசுழற்சி செய்யக்கூடியது. அதிலிருந்து சுத்தம் செய்பவர்கள் தயாரிப்பு. குறைவான பயன்பாடு வளங்கள், முக்கியமான உயர் சிதைக்கக்கூடியது.
அதிலிருந்து சிறந்தது சேவை, நீடிப்பு, ஆயுட்காலம் தயாரிப்பு. அதிலிருந்து வாழ்க்கையின் முடிவை சேகரிக்கவும் தயாரிப்புகள் மறு உற்பத்தி செய்தல். அதிலிருந்து மறுசுழற்சி, கழிவு, மறுபயன்பாடு, மறுவளங்கள். அதிலிருந்து பச்சை பயன்பாடு தயாரிப்புகள். இவ்வாறாக வட்டார பொருளாதாரம் ஒன்றை ஒன்று சுழலக்கூடியதாக உள்ளது. பொருளாதாரம் எவ்வாறு சுற்றுச்சூழலுக்கு பொறுப்பாக இருக்க முடியும் என்பதை இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படம் விளக்குகின்றது. மற்றும் சமூகங்களை நேர்மறையாக பாதிக்கும் 3 கூறுகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. மனித இனத்தின் தொடர்ச்சியான இருப்பு மற்றும் நல்வாழ்வு. ஏனென்றால் எல்லோருமே வெற்றி பெறுகின்றார்கள். இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. பொருளாதாரம் மீள் மற்றும் சமூக வாழ்க்கையாக மாறுகிறது. அமைதி மற்றும் மனித உரிமைகளை பேணுதல் மேம்படுத்தப்படுகிறது. எப்பொழுது சமூகங்கள் பொருளாதார ரீதியாக சாத்தியமானவையாக மாறுகின்றதோ அப்பொழுது சுற்றுச்சூழல் போன்ற பிற சிக்கல்கள் மக்கள் புரிந்து கொள்கின்றார்கள். கவலைகள் மற்றும் சமூக பிரச்சனைகள் சிறந்த முறையில் தீர்க்கப்படுகின்றன. எனவே பொருளாதார நிலைத்தன்மை முடிவுகள் மிகவும் சமமான மற்றும் நிதி ரீதியாக சரியான முறையில் எடுக்கப்படுகின்றன. நிலையான வாழ்வாதாரத்தின் அடிப்படை கோட்பாடுகள். மன அழுத்தங்களை சமாளித்து அதிலிருந்து மீண்டு வரும் பொழுது வாழ்வாதாரம் நிலையானதாக இருக்கும் பொழுதும் எதிர்காலத்திலும் அதன் திறன்களையும் சொத்துக்களையும் அதிர்ச்சியடைய செய்கிறது அல்லது மேம்படுத்த செய்கிறது. இயற்கை வள ஆதாரத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்தாமல் திறம்பட உருவாக்குவது முக்கியம். அரசாங்கத்தை உள்ளடக்கிய பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்கும் உள்ளூர் நிறுவனங்கள், ஏஜென்சிகள், சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் தனியார் துறைகள் போன்றவை சமூக திறனை கட்டியெழுப்புதல் மற்றும் நிறுவனங்களை வலுப்படுத்துதல் ஆகியவை நிலையான வாழ்வாதாரங்களை உருவாக்குவதில் 2 முக்கிய முயற்சிகளாகும். நிலையான வளர்ச்சி இலக்குகள் அல்லது SDG-களை அடைவதற்கான திட்டத்தின் கீழ் ஒரு நிலையான வாழ்வாதார கட்டமைப்பை ஒவ்வொரு அரசாங்கமும் முழுமையான முறையில் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அபிவிருத்திக்கான திணைக்களத்தின் நிலையான வாழ்வாதார அணுகுமுறை வறுமையை மையமாக கொண்டு அபிவிருத்தி கட்டமைப்பை உருவாக்கியுள்ளது. இது பின்வரும் அடிப்படை கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது. மக்களை மையமாக கொண்டது. பின்வரும் புள்ளிகளை கருத்தில் கொண்டு மக்களை மிகவும் கவலைப்பட செய்யும் பிரச்சனைகள் பற்றிய புரிதல் இருக்க வேண்டும். 1. பல்வேறு குழுக்களுக்கு இடையிலான வேறுபாடுகள். 2. கலாச்சாரத்துடன் நிலையான வாழ்வாதாரங்களின் கட்டமைப்பை சீரமைத்தல். 3. மாற்றியமைக்கும் மக்களின் திறன். பதிலளிக்கக்கூடிய மற்றும் பங்கேற்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், வாழ்வாதாரத்தை முதன்மைப்படுத்தும் நடவடிக்கைகளில் பங்குதாரர்களாக மாற சமூகம் உறுதியாக இருக்க வேண்டும். நிலையான வாழ்வாதாரத்தின் கட்டமைப்பை செயல்படுத்தும் வெளி முகமைகள் ஏழைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் நிறுவப்பட செயல்முறைகளை பயன்படுத்த வேண்டும். பலநிலை. வறுமையை ஒழிப்பது அல்லது குறைப்பது என்பது ஒரு மாபெரும் பணியாகும். இது மைக்ரோ மற்றும் மேக்ரோ மட்டங்களில் மட்டுமே மேற்கொள்ளப்படும். மைக்ரோ லெவல் என்பது நிலையான வாழ்வாதாரத்தை வழங்கும் செயல்பாடுகளை உள்ளடக்கியது. அதே நேரத்தில் மேக்ரோ நிலையான கட்டமைப்புகள் மற்றும் செயல்முறைகளை உள்ளடக்கியது. இது மக்கள் தங்கள் திறன்களையும் அதற்கேற்ப உருவாக்குவதற்கும் உதவுகின்றன. கூட்டாண்மை. நிலையான வாழ்வாதாரத்திற்கான திட்டங்களை தானே உருவாக்குவதில் பொதுத்துறை வெற்றி பெற முடியாது. ஆனால் தனியார் துறை மற்றும் அரசு சாரா நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும். டைனமிக். இது வேகமாக மாறிவரும் உலகத்தின் யுகமாகும். மேலும் இது போன்ற மாற்றங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் அரசு நிறுவனங்கள் செயல்பட வேண்டும். தொடர்ச்சியான ஆய்வு மற்றும் தேவைப்படும் மக்களின் மாறிவரும் தேவைகளை அவர்கள் மனதில் கொள்ள வேண்டும். இத்துடன் இந்த கட்டமைப்பு மற்றும் கொள்கைகளின் திருத்தங்களின் நிலையானதையும்
ஆய்வின் கீழ் உள்ள பிரச்சனைகளையும் பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.